இந்த நேரத்தில் என்ன எனக்கு தேவையோ அந்த இடத்துல அவர் அப்படியே வந்து நிற்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற வேளையில நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல வைத்தியர். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், நீ அற்புதம் கண்டிடுவார். ஆமென். வழி திறக்கும், அதிசயம் நடந்திடும், செங்கடலும் ஆமென் திறந்தே வழி கொடுக்கும். இன்றைக்கு இந்த ஜெபத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடக்க பண்ணுவார். இதோ உங்களுக்காக கர்த்தர் வழக்காட கடந்து போகிறார். இதோ கர்த்தர் உங்களுக்காக ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் கடந்து போகிறார். இதோ உங்களுக்காக உங்க பரிசுத்தத்தில் உங்களை நிற்க வைக்கிறதற்கு உங்களுக்கு துணையாளராய் கர்த்தர் கடந்து போகிறார். இதோ உங்களுக்காக ஒரு வைத்தியராய் ஆண்டவர் கடந்து போகிறார். நான் உணர்றேன், நான் என் மனசுக்குள்ள அது உணர்றேன். இப்போ இந்த நேரத்தில் என்ன தேவையோ, இது வரைக்கும் எத்தனையோ புயல்களை நீங்க தாண்டினீங்க, எத்தனையோ பிரச்சனையை நீங்க தாண்டினீங்க. நிறைய பேருடைய கண்ணுக்கு அதெல்லாம் பிரமிப்பா இருக்குது. இந்த வயசுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையை, இவ்வளவு பெரிய போராட்டத்தை பார்த்த நீங்க இப்ப போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்கலாம். உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு அழுக்கு, இப்படிப்பட்ட ஒரு கருப்பு இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒன்றா இருக்கலாம். ஐயோ, இதுவரைக்கும் என் லைஃப்லயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போனதே இல்லையே ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நீ எப்படி இருப்பீங்கன்னு கலங்கி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் கரத்தை பிடிச்சு அவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து எப்படியாவது உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் என்று. இதுவரைக்கும் எத்தனையோ புயல்களை தாண்டின உன்னை எப்படி கர்த்தர் கைவிடுவார்? அவர் கைவிட மாட்டார். தாய் மறந்து போனாலும், தந்தை மறந்து போனாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். திரும்ப திரும்ப சொல்ல போறோம், தாயிலும் மேலான அன்பு வைக்கிறவர் கர்த்தர். ரத்தத்தையே எனக்காக சிந்தினவர், அவர் எப்படி என்ன மறப்பாரு? அவர் எப்படி என்ன கைவிடுவாரு?